அடுத்த பாடல். இப்போ 9 தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். 9 தெய்வங்கள் மட்டும் இல்ல. மேலும் பல தெய்வங்கள் இருக்காங்க. இறைவனுடைய திருவருளால தான் இத்தனை தெய்வங்கள் இருக்காங்க. எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா புராண கதைகள்ல பார்ப்போம். விநாயகர் வந்தாரு, முருகர் வந்தாரு, திருமால் வந்தாரு, பிரம்மா வந்தாரு. இப்ப இதெல்லாம் நடிப்பு தான். புராண கதைகளாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒரு தத்துவார்த்த ரீதியில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். ஸோ இவங்கள யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. இதுதான் அடுத்த பாடல்ல சொல்லப்படுறது. பாடல் 1808. அருள் கண் இல்லாதார்க்கு அருள் பொருள் தோன்றா அப்படின்னு சொல்றாரு. அருள் கண் இல்லாதாருக்கு இவங்களை எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியுமா? யாருக்கு அருள் கண் இருக்கின்றதோ. அருள் கண்ணா இது என்ன கருள்? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஞானக்கண் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த கண்ணு கிடையாது. இப்ப நம்ம 2 கண்ணால பார்க்குறோம் இல்லையா? இந்த கண்ணு கிடையாது. அதை பார்ப்பதற்கு 3வது கண் தேவை. அப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு அப்ப 3வது கண் இருந்தாதான் அதை பார்க்க முடியுமா? இல்லைன்னா பார்க்க முடியாதா? அப்படி ஒரு கேள்வி வரலாம். அது அப்படி கிடையாது இந்த இடத்துல. 3வது கண் என்பது ஞானக்கண் என்று யோக மார்க்கத்தில் சொல்லப்படும். இப்ப பக்தி மார்க்கத்துல இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பக்தியின் வழியாகவே அவர்கள் பார்க்க முடியும். கர்மயோகத்துல இருக்காங்கன்னா கர்மயோகத்தின் வழியாகவே அதை அவர்கள் பார்க்க முடியும். இதற்கு உபநிஷத்துல சில கதைகள்லாம் கூட இருக்கு. படிச்சிருப்போம், நிறைய முறை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு முனிவர் வந்து அமர்ந்து உட்கார்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சிவபார்வதி அவங்களாவே வந்துருவாங்க. வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு என்ன வேணும், எனக்கு உங்களுக்கு எதாவது வேணா சொல்லுங்க, நான் தரேன் அப்படின்னுவாரு அவர். ஒரு முனிவர் சொல்லுவாரு, என்ன இப்படி கேட்குறீங்க, நான் தான் எல்லாமே படைச்சேன் சிவன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு துணி ஒன்று தச்சுக்கிட்டு இருப்பார். கிழிஞ்சு போன துணியை தச்சுக்கிட்டு இருப்பார். இல்லை நான் கொடுத்துதான் ஆகணும்னு சிவன் சொல்லும்போது, இந்த ஊசிக்கு பின்னாடி நூல் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன்ல, இதுக்கு பின்னாடியே நூல் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்ப அதான் ஏற்கனவே போய்கிட்டு தானே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வேற என்ன ஊசிக்கு பின்னாடி நூல் வர வைக்கிறதுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அதே மாதிரிதான் என்ன வேணுமோ நீயே கொடுக்க போற, இதுக்கு மேல நான் வேற உங்ககிட்ட வந்து தனியா கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோன்னே அப்புறம் சிவன் பார்வதி கிளம்பி போயிடுவாத ஒரு புராண கதை ஒண்ணு உண்டு. அது போல தானா எல்லாமே இங்க அருள் வழியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை தெரிந்து கொள்வது, அவர் கர்மயோகத்துல இருக்கவர். ஸோ கர்மயோகத்துல இருக்காரு, தானே இறைவன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல அருள். ஸோ யார் இங்கு அருள் நிறைந்திருக்கிறதோ, யாருக்கு நிறைஞ்சிருக்கோம்? நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே திருவருளால் நிறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொருளை இறைவனுடைய திருவருள் இருக்குன்னு நம்ம நம்பினா போதும். நினைத்து உறுதியாக நம்பி அதற்கு ஏற்ப இருந்தால் போதும். அந்த ஒழுக்க முறைகளை கடைபிடித்த இருந்தோம்னா நிச்சயமாக அந்த அருள் கண் என்பது நமக்கு நிச்சயமாக வரும். அப்படி அருள் கண் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு அந்த அரும் அரும் பொருள் தோன்றா அப்படிங்கிறார். அரும்னா என்ன? எளிமையாக யாராலும் பார்க்க இயலாத ஒரு பொருள். யாரு? இறைவன் தான். பிரம்மாவா இருக்கவரு, விஷ்ணுவா இருக்கவரு, விநாயகரா இருக்காரு, முருகரா இருக்காரு, எல்லாம் அவர் தான் இருக்காரு. அவரு இங்கு தோன்றாது. இரண்டாவது, நாம் பார்க்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய அந்த திருவருளும் நமக்கு தெரியாது. அதான் தோன்றாதுன்னா தெரியாது என்று பொருள். அடுத்த அடியில என்ன சொல்றாரு? அருள் கண் உள்ளோருக்கு எதிர் தோன்றும் அரணே அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அருள் கண் உள்ளோருக்கு, யாருக்கு முதல்ல இந்த ஞானக்கண் அருள் கண் இருக்கோ அவர்களுக்கு எதிர் தோன்றும் அரணே அப்படின்னு சொல்றாரு. எதிராகன்னா என்ன? நம்ம இப்ப சும்மா தான் பாக்குறோம், சாதாரண இந்த கண்ணில் தான் பாக்குறோம். பார்க்கும்போதே எதிரில் இருக்க பொருள் இருக்கக்கூடிய அரண் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அரண் என்றால் இப்பதான் நம்ம விளக்கம் பார்த்துருந்தோம், உருத்திரன் அப்படின்னு சொல்லி. இப்போ உருத்திரன்னா என்ன? இப்போ நமக்கு முன்னாடி ஒரு டப்பா இருக்கு. டப்பாக்குள்ள இருக்க பொருள் அசைஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் இல்லையா? அதனுடைய இறுதி காலத்தை நோக்கி அதுவும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நாமும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு வருஷம் முடிஞ்சாதான் அப்பாடா 50 வயசு முடிஞ்சு போச்சு, வயசாகி போச்சுன்னு யாரும் சொல்ல வேணாம். ஒரு ஒரு வினாடியும் செல்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் இறுதி காலத்தை நோக்கி பயணித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் வருஷம் போலாதான் இல்ல, ஒரு வினாடியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து என்ன தெரியுமா? அது உடம்புக்குள்ள போய் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல செல்கள். அதற்குள்ளே இறைவனது திருவருள் இருக்கு இல்லையா? அந்த திருவருளானது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதான் 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில, இருள் கண்ணினோருக்கு இங்கு இரவியும் தோன்றா அப்படின்னு சொல்றாரு. இருள் கண் அப்படின்னு சொல்லப்பட்டது மாயையில இருக்கவங்களுடைய கண். இப்போ அவங்களுக்கு அருள் இருக்குன்னே வச்சுக்குவோம் இல்லையா? கர்ம யோகத்துல சரியா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா கர்ம யோகத்தின்படி பலர் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்குலாம் ஏன் இந்த இறைவன் தெரியல என்று ஒரு கேள்வி ஒன்று எழலாம். பலர் தியானம் செய்றாங்க, ஜெபம் செய்றாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியலன்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா, அவர்களுக்கு அருளானது இருக்கிறது. அருள் இருக்கிறதுனால தான் தியானம் செய்றாங்க, ஜெபம் செய்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, கொஞ்சமாவது பக்தியா இருக்காங்க. ஆனால், இங்கு அவர்கள் மாயையில் இருக்கிறார்கள்.
எந்த பொருளை பார்த்தார்களோ அந்த பொருள் தான் அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறதே தவிர்த்த அந்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலோ அருளோ அங்கு அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் தான் இங்கு இருள் கண்ணினோர்க்கு அப்படின்னு சொல்றாரு. மாயையில் இருண்ட கண்ணை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கு இரவியும் தோன்றா அப்படின்னு சொல்றாரு. இங்குன்னா என்ன, அந்த இடத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள, வெளியில இருந்தா வெளியில, எங்க இருந்தாலும் சரி, இரவி என்று ஒரு பொருள் சொல்றாரு. இரவினா என்ன, சூரியன் என்று பொருள். சூரியனுக்கு இரவி என்று ஒரு பெயர் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே 2, 3 முறை சொல்லியிருக்கேன். கதிரவன் அப்படின்னா காலை விடியறதா, விடியறும் போது வரக்கூடிய சூரியன் தான் கதிரவன். காலைல இருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், அவர் கதிரவன். அப்புறம் இரவி அப்படின்னு சொல்லப்படுறது கரெக்டா அந்த 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், வெறும் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பேர் தான் இரவி. 12 வரைக்கும் கதிரவன். அப்ப இந்த 12 மணி வரைக்கும் என்ன ஆகும், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி உச்சிக்கு போகும். இப்ப காலைல 10 மணி 11 மணிக்கு பார்த்தோம்னாலும் அந்த அளவுக்கு வெயில் ஒன்றும் சொல்லின்னு இருக்காது, வெப்பம் இருக்காது. ஆனா அந்த 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சி காலம்னு சொல்லுவோம் இல்லையா. உச்சி வெயில் அடிக்குதுப்பா, இப்பயே வெளியில போறேன்னு பேச்சு வழக்கம் சொல்லுவாங்க. அப்போ அளவுக்கு அதிகமான வெப்பத்தை செலுத்தக்கூடிய நேரம் ஒன்று, அதிகப்படியான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் அதுதான். ஸோ அதான் இரவி என்று சொல்லக்கூடியது. அந்த இரவியும் தோன்றா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தோன்றானா சூரியன் தெரியறதில்லை அப்படின்னு பொருள் அல்ல. இப்போ மாயை என்பது இருள். இந்த இருள்ல இப்போ உலகத்திலே அதிகமான வெளிச்சமான பொருள் எது என்றால் சூரியன் தான், வெளிச்சம் தான். அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல கூட இங்கு பார்க்கப்படுகின்ற பொருளில் இருக்கக்கூடிய திருவருள் தெரியாது, இறைவன் தெரிய மாட்டார். ஒரு கோயிலுக்கே போறோம்னு வச்சுக்கோ, மூலஸ்தானத்துல சிவபெருமான லிங்கம் இருக்குன்னே வச்சுக்கோ, அந்த சிவலிங்கம் கல்லாத்தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து கல்லுக்குள்ள இருக்க சிவன் தெரியவாரா, தெரிய மாட்டாரு. அவ்வளவு உச்சி வெயில்ல அந்த வெளிச்சத்திலையும் தெரியாது. ஏன்னா அவர் மாயையில் அங்கு இருக்கிறார். மாயில் இருக்கின்ற காரணத்தில் அவருக்கு தெரியவில்லை. அதைத்தான் இங்கு இரவியும் தோன்றா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தெருள் கண்ணினோருக்கு எங்கும் சீரொழியாமே அப்படின்னு சொல்றாரு. தெருள் கண்ணினோர்க்குங்கிறாரு. தெருள் என்றால் இந்த இடத்துல தெளிவு என்று பொருள். இப்போ 3வது அடியில மாயையில் இருக்கக்கூடிய கண்ணுன்னு சொன்னாரு. 4வது அடியில மாயை நீங்கிய கண். மாயை நீங்கிய, இப்போ உண்மை எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பொருள் பார்க்கறாருன்னா உண்மையான பொருள் எது, இறைவன் தான். அந்த பொருளில் இருக்கக்கூடிய இறைவன் தெரிய ஆரம்பிப்பார். அந்த பொருள் இருக்கக்கூடிய திருவருள் அங்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எங்கும் சீரொழியாமே அப்படின்னு சொல்றாரு. எங்கும்னா என்ன, எல்லா இடத்துலையுமே சீராக தெரிகின்ற, செம்மையாக தெரிகின்ற, பேரொழியாக இருக்கக்கூடிய இறைவன் அங்கு தெரிய ஆரம்பிப்பார். அதான் சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு நைட்டு 12 மணி 1 மணி 2 மணியா இருந்தாலும் சரி, லைட் வெளிச்சமே இல்லைன்னா கூட சரி, அங்க இருட்டு என்ற ஒன்று தான் இருக்கும் நைட்டு. அந்த இருட்டுல கூட இறைவனுடைய திருவருள் இருக்கிறது. அந்த இறைவனை அவர் இந்த இடத்துல தரிசிப்பார். இது 4வது அடியில சொல்றாரு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், யாருக்கு அருள்கண் இருக்கின்றதோ அவர்களுக்கு யாராலும் பார்க்க முடியாத ஒரு அரும்பொருள் தோன்றாது, தெரிவதில்லை. எது இங்க அரும்பொருள், போன பாடல்ல பார்த்தோம். இங்க தெய்வங்கள் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே அந்த ஆதி சிவம் மட்டும்தான். அவர் தான் இங்க எல்லா பொருளையும் ஒரு திருவருளை வைத்திருக்கிறார். இது எது அவரும் தெரியறதில்ல, இந்த பொருள் இருக்கக்கூடிய திருவருளும் தெரியறதில்ல. ஸோ அருள் கண் உள்ளவர்களுக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்லா பொருள்கள் இருக்கக்கூடிய இறைவனும் அவருக்கு தெரிய ஆரம்பிப்பார். அடுத்து யார் மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் சரி, சூரியனுடைய உச்சபட்ச வெளிச்சம் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பொருளில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் தெரிவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் தெளிவு என்ற ஒன்றை யார் ஒருவர் பெற்று விட்டாரோ, எப்படி பெறுகின்றார், ஒவ்வொரு பொருள் இருக்கக்கூடிய திருவருள் இருக்கிறது, இறைவனுடைய திருவருள் இருக்கிறது, எல்லா பொருளையுமே அந்த சிவம் தான் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மித்து இருக்கு, இந்த தெய்வம், இந்த கோயிலுக்கு போனா சக்தி ஜாஸ்தி, இந்த கோயிலுக்கு போனா சக்தி கம்மி, இந்த தெய்வக்கிட்ட போனா இதை கொடுப்பாரு, அந்த தெய்வத்துக்கிட்ட போனா அதை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் ஒரு மாயையில மாட்டி கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு. எல்லா தெய்வங்களும் எல்லா அருளையும் இங்கு கொடுப்பார்கள். லட்சுமினா பணத்தை மட்டும்தான் கொடுப்பான்னு பொருள் இல்லை, கல்வியை கூட கொடுப்பா. சரஸ்வதியிட போனா கல்வியை மட்டும் கொடுப்பான்னு இல்லை, பணத்தையும் கொடுப்பா. ஸோ எல்லா தெய்வங்களும் எல்லாத்தையும் கொடுக்கும். அது மனிதர்கள் தான் தங்கள் மாயையில் இங்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதான் மன உறுதி இல்லாதவர்களுக்காகத்தான் அது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியில் இங்க மன உறுதி இருக்கவங்களே அந்த ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இந்த தெய்வம் எதை தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இங்க இருக்காங்க. ஸோ அந்த எண்ணத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் எல்லாமே அந்த இறைவன் மட்டும்தான், அவர் தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு என்ற அந்த மாயை நீங்கியவர்களுக்கு
எங்கு நோக்கினாலும் அங்கு செம்மையான அந்த இறைவனுடைய வெளிச்சமே அங்கு தெரிய ஆரம்பிக்கும். வேற அந்த பாடலுடைய கருத்து.